நீங்கள் துறைமுகத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய கப்பல் ஏற்றுக்கொள்வீர்கள், நிறைய பொருட்களை ஏற்றுக்கொள்வீர்கள், எல்லாமே கட்டமைக்கப்படும், எல்லாம் துறைமுகத்தில் கப்பல் தயார் செய்யப்படும். ஏன் தெரியுமா? அது அடுத்த துறைமுகத்திற்கு போகிற அந்த பாதை இருக்குல்ல, நடுக்கடலை இது தாண்டணும். நடுக்கடலை தாண்டணும் சொன்னா சும்மா கிடையாது. அங்கே சூறாவளியும் புயலும் பெருங்கடலுக்கான கொந்தளிப்பும் வரும். அதை கடந்து போகின்ற பொழுது அங்க உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. துறைமுகத்தில் நீ என்ன அப்லோட் பண்ணி இருக்கிறியோ அதை வைத்துக் கொண்டுதான் நீ அடுத்த துறைமுகத்திற்கு பயணம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் கடலிலே மூழ்கடிக்கப்படுவாய். இந்த பள்ளிக்கூடம் என்பது, இந்த காலம் என்பது துறைமுகத்தில் நீ உன்னை தயார் செய்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. அதை முட்டாள்தனமாகவும் வயது காரணமாகவும் உணர்ச்சி வசப்படுற காரணமாகவும் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாத காரணமாகவும் நீ தவறவிட்டால் வாழ்க்கையில் நடுக்கடலை சந்திக்கின்ற பொழுது நீ சில சிக்கல்களை சந்திக்க நேரிடும். உன்னை நீயே தயார் செய்து கொள்வதற்கு ஒன்றும் கிடையாது. நீ செய்ய வேண்டிய மிக நுட்பமான முயற்சி என்ன தெரியுமா? நான் பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த சொற்களை புரிந்து கொள்வதுதான். ஒரு விஷயம் உனக்கு காம்ப்ளிகேட்டடான விஷயம் புரிய புரிய, சொற்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் புரிய புரிய, யூ ஆர் ப்ரமோட்டிங் யுவர் செல்ஃப். உனக்கு ப்ரமோஷன் கிடைக்குது அப்படின்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறேன்னா உன்னுடைய புரிதலின் அளவு மேம்பட்டு இருக்குன்னு அர்த்தம். உனக்கு புரிதலின் அளவு மேம்படுகிறதா? உனக்கு யாரேனும் ஏதேனும் சொன்னால் புரிகிறதா? அந்த புரிதலின் அடிப்படையில் நீ வகுப்புகளை சந்திக்கிறாயா? நீ ஒரு பாடத்தை படிக்கிறாயா? அதில் தான் வாழ்க்கையின் முன்னேற்றம் இருக்கு. ஸ்மார்ட் கேர்ள்ஸ், ஸ்மார்ட் பாய்ஸ் யார் தெரியுமா? சூழலுக்கு பலியாகாமல் இருப்பவர்கள் தான் ஸ்மார்ட் கேர்ள்ஸ் அண்ட் ஸ்மார்ட் பாய்ஸ். இதுவும் கடந்து போகும். இந்த சூழல் இருக்கிறது, இது இப்படியே இருக்காது. நாளைக்கு நான் வேறு நிலையிலே வருவதற்கு இது எனக்கு காரணமாக இருக்கும் என்று நாம் நம்ப வேண்டும். இந்த உலகம் குழந்தைகளே அவ்வளவு சிம்பிளானது இல்லை, ரொம்ப காம்ப்ளிகேட்டட். ஆனால் ரொம்ப ஒரிஜினலா பார்த்தனா அது சிம்பிளானது தான். ஆனா அந்த சிம்பிளிசிட்டியை புரிஞ்சுக்கிறதுங்கிறது நாட் ஈஸி. வாழ்க்கை என்பது அப்படித்தான். சில நேரங்களில் நம்மை முன்னேற விடாதபடிக்கு பல்வேறு சூழல்கள் நம்மை கட்டுப்படுத்தும்.